வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம கூட லவர் படத்தோட ஆக்டர்ஸ் மணிகண்டன், கௌரி பிரியா அண்ட் கண்ணா ரவி இருக்காங்க. வெல்கம் டு ஸ்டுடியோ. வணக்கம். ஃபர்ஸ்ட் படத்தை பத்தி கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான கொஸ்டின் தான். பட் அதை நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க எனிபடி கேன் ஆன்சர். அப்ப எங்கள்கிட்டயே கேளுங்க. அது நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்களா எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சரிங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டிராமாஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு டைம்ல சொசைட்டியோட அவுட்லுக் ஆன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதை பிரதிபலிக்கும். 80s மௌனராகம், 90s காதலன், அந்த மாதிரி ஒரு டைம்லையும் அந்த டைம்ல மக்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க ரிலேஷன்ஷிப் பத்தின்றது. ஸோ திஸ் சீம்ஸ் லைக் அ கண்டெம்பரரி ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இப்போ சமகாலத்தில் என்ன நடக்குதுன்றது காமிக்கிற மாதிரி. ஸோ லவ்வருடைய அவுட்லுக் ஆன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? வாட் இஸ் த ஃபிலிம் அபவுட்? இன்னைக்கு தேதியில ரிலேஷன்ஷிப்புங்கிற அப்படிங்கிற வார்த்தையை என்னவா பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ லைக் ரொம்ப இம்பல்சிவான டெசிஷன்ஸை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் யூத் வந்து எப்படி வந்து அது முக்கியமா ரிலேஷன்ஷிப்பை கையாளுற விதத்தை பத்தி தான் இங்க ஜாஸ்தி பேசியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இது ரிலேஷன்ஷிப்பை பத்தின மட்டும் படமா இருக்காது. உண்மையாலுமே ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து ஒருத்தவங்களுடைய நல்ல விஷயத்துக்கு எப்படி கொண்டு போகுது. அண்ட் ஆல்சோ ஒரு அப்ரிங்கிங், ஒரு வீட்டுல வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில வளர்ற ஒருத்தன் அவன் சொசைட்டிக்கு போகும்போதுமே அதை கேரி பண்ணிட்டே போறான். அதனால அவனோட டிஸ்ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் வித் தேர் பேரண்ட்ஸ் வந்து அவங்க மற்றவங்க முக்கியமா அவன் சொசைட்டில அவனோட செல்ஃபா எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் ஆல்சோ அவனோட ரிலேஷன்ஷிப் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பத்தினதான் நான் டேக்கா தான் இந்த படத்தை நான் பாக்குறேன். கௌரி, நீங்க சொல்லுங்க, லைக் what do you think the film is about? I think this is a very, very honest film. We have tried to show it as close possible to the reality. And love pati mattum kadiyadu. We've also tried talking about how careers affect a relationship and how someone's identity, the need for identity in their life, adu pathiyum naanga nariya pesirkom. So I think ellame சேர்ந்து I think it's going to be a beautiful experience. அதான் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ரிலேஷன்ஷிப் ரெடியா இல்லை அப்படின்னா வந்து அதை எப்படி எடுத்துக்குதுன்னா லவ்வே வரலையா அந்த மாதிரி கிடையாது. அவன் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஒருத்தனால வந்து லவ் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு ஏதோ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. பேசிக்கலி ஏதோ ஒரு வகையில அவன் லைஃப்ல நடக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து அவனை சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். அட் தி சேம் டைம் அவன் லவ் இன்னும் பாதிக்கும். ஒரு லவ் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதை விட ஒரு பெரிய நம்மளுக்கே நம்ம மேல ஒரு கொஸ்டின் வந்துடும், நம்ம பர்சனல் கேரக்டர் மேல. ஏன்னா லவ்ன்றது வந்து என்ன பிடிச்சதா, இது வேற எதுலையுமே எல்லாத்துலயுமே வந்து குடும்பத்துல எல்லாம் வந்து நீங்க ஒரு ரோல் பிளே பண்றீங்க, எல்லாமே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட அதான் பிடிக்கலன்னா ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி விட்டுடலாம். பட் ஆனா லவ் வந்து அப்படி எஸ்கேப் ஆக முடியாது. பிடிச்சே ஆகணும், இல்லை பிடிச்சதான் லவ் பண்ணணும், பிடிச்சே ஆகணும், அது கடைசி வரைக்கும் இருக்கணும்ன்றதுனால அந்த போராட்டம், அதான் லவ் இஸ் வார் அப்படின்ற மாதிரி அந்த போராட்டம் ரொம்ப பெருசு. ஸோ அப்படி ஒருத்தனோட லைஃப்ல வந்து அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அவன் என்னென்னலாம் எமோஷன்ஸை கோ த்ரூ பண்றானோ, இது வந்து நீங்க இந்த காலகட்டம்னு எடுத்துக்காம நீங்க இந்த காலகட்டத்தை தூக்கிட்டு எந்த காலகட்டத்துல போட்டாலும் ஒர்க் ஆகும் தான். அதான் லவ் கான்ஸ்டன்டா இருக்கும் த்ரூஅவுட் டைம். பட் ரிலேஷன்ஷிப்ன்றது கரெக்ட். So but நீங்க சொல்றது வச்சு பார்த்தா it seems like it is more empathetic towards our character மாதிரி இருக்கு இந்த கதை. இல்ல அப்படி ரொம்ப ஃபோக்கஸ்டான எம்பத்தி வந்து ஒரு கேரக்டர் மேல இருக்காது. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த ஆம்பிகுவிட்டி இந்த ஸ்கிரிப்ட் தான். நீங்க யார் மேலேயும் இவன் தான் கரெக்ட் இந்த பொண்ணு தப்புன்ற மாதிரி எந்த இடத்துலயுமே உங்களால ஒரு தராசு வச்சு அளந்துட முடியாது. எல்லாருக்குமே அவங்க நீங்க கண்ணா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்ணா பக்கத்து பயங்கரமான நியாயம், என் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆமா இவங்க சொல்றது கரெக்ட் தானே, கௌரி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆமா அந்த பொண்ணு பாவம் தானே, அந்த பொண்ணு கஷ்டம் தானே அப்படின்னு. சோ என்னன்னா இது வந்து நாங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்ல, பாரு நீ இப்படி இருந்தாதான் உன்னால ரிலேஷன்ஷிப்ல சரியா இருக்க முடியும், ஆர்எல்ஸ் அப்படி இருந்தாதான் சரியா இருக்க முடியுங்கிறது இல்ல. இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த 3 கேரக்டர்ஸோடைய ஜேர்னில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இப்ப நான் இருக்கிறேன், இப்ப என்னோட கேரக்டர் இருக்குன்னா நானும் கண்ணாவும் வேற கிடையாது. இப்போ ஒரு ஆண்ல வந்து அருணோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கோ மதனோட பர்சன்டேஜ் அவ்வளவு இருக்கு. ஓகேங்களா? சோ அது வந்து பெரும்பான்மையா எல்லா ஆண்களுக்குமே வந்து இப்போ அருண் வந்து மதனா இருப்பான் சில இடங்கள்ல, மதன் வந்து அருணா இருந்திருப்பாப்புல சில இடங்கள்ல. சோ இது வந்து கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ் வந்து டிஃபர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஆணோட கதை இல்ல, எல்லா ஆண்களுடைய மேக்சிமம் அட்ரிபியூட்ஸ் எடுத்து ஒரு கேரக்டர்ஸா 2 கேரக்டர்ஸா உருவாக்கி இருக்கும். சோ உங்களுக்கு பார்க்கும்போது அது இன்னும் பெட்டரா புரியும்னு நான் நம்புறேன். Okay. So back to you, Gauri. So if unga character, from what I see in the trailer, she seems very confused, trapped, or mari she seems to be in that agitated state la irukanga. So
ஸ்டோரி படிக்கும்போதோ இல்லை பண்ணும்போதோ did you ever feel like இந்த கேரக்டர் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி did you disagree with any of her decisions and did you take it up with the director அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? Definitely not, because we just had the skeleton in the starting, but I think we had a collective workshops. Like he was there, Kanna was there in a few workshops, and we used to all sit together and we used to start discussing about what the character should do or how it should behave. Let it be small things. For example, if you see, he keeps doing this to his eye and I keep taking it off. Adu vandu or mannerism we started forming, because we tried showing small connect between all such things, and this character basically has a lot of layers. For me to understand itself took a lot of time. To play a complex character, I don't think it's easy, because she's actually agitated, but she has so many things inside. She could have been sad, she could have been angry, she could have been disappointed, she could have been let down. There's so many layers, and I think she just shows something else on her face. Okay. So for that to understand and portray was a little difficult, and I had so much help around me who helped me to understand the essence of the character. Yeah. ஒர்க்ஷாப்லாம் பண்ணீங்களா? Kandipa, yeah, we've done for about 15 days. இப்போ இந்த திங் சொன்னீங்களா, ஒரு கண்ணை கசுக்குவாரு, நான் தள்ளி விடுவேன், அந்த ஒரு சின்ன கோக், அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ல இருந்ததா இல்ல we were just talking. இது நாங்க வந்து நிஜ காதலர்கள் போல அது வந்து தெரியணுங்கிறதுக்காக we had to like, இப்போ அவங்க ரொம்ப, இப்போ நான் உங்களை முன்ன பார்த்தது கிடையாது, அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ டைரக்டா செட்ல வந்து நிஜ காதலர்களை பிஹேவ் பண்ணுனா எங்களுக்கு கஷ்டம். ஸோ இன் ஆர்டர் டு ஐஸ் பிரேக்கிங்கா, அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டே படிக்காம உங்களுக்கு என்ன ஓகே நீங்க எங்க இருந்து வரீங்க, இப்ப அவங்கள பத்தின வேற போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதோ, அவங்க என்ன பத்தின வேற போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதோ 2 நாள் போச்சு. அதுக்கப்புறம் இத எப்படி க்ளோஸ் டு ரியாலிட்டியா கொண்டு வர்றதுங்கிறதுனால, இப்போ நான் வந்து இப்போ ஒரு காதலியோட கையை பிடிக்கணும்னா நான் இப்படி தயங்கி பிடிக்கும், டப்புன்னு அப்படி பிடிச்சிங்க சொல்லிட்டு இழுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதா இருக்கட்டும். அப்புறம் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப யூனிக்கான மாண்டாஜஸா மாறுறதுக்கு வேற என்னென்ன இந்த மாதிரி இப்ப இப்படி பண்ணானாக்கா எது கண்ண கசங்க சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது கையை இப்படி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டர் சொல்லி, இப்ப நான் ஒண்ணு சொல்லி, இப்ப இவங்க ஒண்ணு சொல்லி, இந்த படத்தோடைய ரொம்ப முக்கியமான விஷயமா, ரொம்ப கோல்டன் டைம்ஸா நான் பாக்குறது வந்து அந்த பர்டிகுலர் ஃபேஸ் தான். கண்ணால இருந்து இந்த படத்துல ஹர்னி, நிக்கிலா, எவ்ரி ஒன் வாஸ் சோ மச். அதுக்கு வந்து அவங்க வந்து இதை நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற எண்ணத்தை வந்து யாரும் கொலாபரேட்டிவா இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் சில சமயங்கள்ல சீன்ஸே வந்து இப்ப எனக்கு கண்ணாக்கு ஒரு சீன் இருக்கும், அந்த சீனு டைலாக் என்ன பண்றதுன்னு, ஏன்னா அந்த இடத்துல டக்குன்னு இப்படி நல்லா இருக்கு ஃப்ரேம், இங்க பேசாம பண்ணிடலாம்னாப்ல. கண்ணா வாஸ் த ஒன். அவரு எடுத்துட்டு வந்தாரு, தலைவா இது இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா தான் அந்த சீக்வன்ஸ்க்கு டைலாக் இருந்தாரு. என்ன சீன் அது? ஐ மீன் ஜஸ்ட் அதான் அகைன் ரொம்ப ஓகே, இப்ப சொல்லி அவனுக்கு நீங்க ஃபேவரட் சீன்லாம் சொல்லிட்டாங்க. அது நீங்க தெரிஞ்ச சொல்ல முடியாது. லைட்டா சொல்ல. இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்ப நீங்க மாண்டாஜ் எழுதும்போது இப்போ அவங்க 2 பேரும் வந்து ஓவர் ஸ்கிரிப்டடா இருக்காது, மாண்டாஜ் ஸ்கிரிப்டடா இருக்காது. சோ அது அதே மாதிரி அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு மாண்டாஜ் மாதிரி தான். இந்த இடத்துல இந்த எமோஷன் மட்டும் கன்வே பண்ணோம், இங்க வந்து இதை மட்டும் நம்ம கன்வே பண்ணிட்டா போதும் அப்படின்னு. ஆனா அது எல்லா டைமும் நம்ம சும்மா பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுங்களா? அது வந்து ரிப்பீட்டடா நம்மளுக்கு, அப்ப நம்ம மூளைக்கு என்ன வேலை கொடுக்கும் அது. சோதனைக்கு வந்து ஓகே, இத ஸ்கிரிப்டுக்குள்ள இருந்தே ஒரு விஷயத்தை எடுத்து இதை வந்து சும்மா போட்டுக்கலாமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனதான். நிறைய ஆன்செட் இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ் அது வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள கேரக்டருக்குள்ள. ஆமா, நீங்க வந்து இம்ப்ரோவைசேஷன் கரெக்ட். இப்ப கண்ணா சொல்ற மாதிரி நம்ம கேரக்டருக்காக இப்படி ஒரு சீன் வைக்கலாமான்ற மாதிரி அதனாலதான் இந்த சீன் கூட அப்படி கிடையாது. இந்த பஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ் மேல எனக்கு ஏன் பெரிய சந்தோஷம் இருந்ததுன்னா, யாரும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனுக்காகவோ அந்த மாதிரி யாருமே இங்க வேலை செய்யல. அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரியலா இருக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணமும் ஸ்கிரிப்ட்ல அந்த எல்லா கேரக்டர்ஸும் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால. ஆமா, லெட்ஸ் சே இப்போ ஒருவேளை இந்த கேரக்டர் கம்மியா இருக்கு, இந்த கேரக்டர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஆக்டருக்கா இருந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி வரும். இது நான் வந்து ஓவர் ஷேடோ பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்கிரிப்ட்லயே வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க பார்ட் பண்ணிட்டு போனா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அட் சேம் டைம் காஸ்ட் பண்ண ஆக்டர்ஸும் கூட அவங்க ரோலை ஒழுங்கா புரிஞ்சு அதை வந்து கரெக்டா அவங்க புரிஞ்சு அந்த ரோலால அவங்க ப்ராப்பரா அவங்களே ஓன் பண்ணிட்டாங்க. இதுல ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன இது த்ரோ பண்ணியிருந்தா இந்த சினர்ஜி நாசமா போயிருக்கும். பட் ஆனா அது பண்ணவே இல்லை. இப்போ நான் ஒரு சீன் இருக்கும், அதுல வந்து கௌரிக்கு டயலாகே கிடையாது, ரொம்ப ஆக்வர்டா ஷி ஹாஸ் டு ஸ்டாண்ட். இவன் கேக் கட்டிங் பால்கனி. Hey guys, cool. ஆக்வர்டா நிக்க வேண்டிய ஒரு சீக்வன்ஸ்.
அவங்க அப்படி நிக்கிறனா எங்க யாருக்கும் அப்படி எங்களால பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. ஓகேங்களா, அவங்களுக்கு டயலாக்ல போங்க இதுல பண்ணணும்னு சொல்லல. அவங்க ஷீ மெயின்டைன்ட் இது நான் இப்படி பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுன்றது இருக்குல்ல. எனக்கு அதுதான் இந்த படத்துல வந்து பெரிய டேக்அவேவா நான் வந்து ரொம்ப சந்தோஷமான மெமரிஸா எடுத்துட்டு போனோம். என்ன எடுத்துட்டு போவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட பொறுப்புணர்வை வந்து ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு வந்தாங்க. இல்ல நான் இது பண்ணணும் அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நீங்க நிறைய ரிலேட்டபிள், அது யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். இல்ல இது நீங்க கேள்வி. ஸோ நீங்க நிறைய ரிலேட்டபிள் பாய் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க. ஐடியலிஸ்டிக் பாய் காலா, அப்புறம் ஜெய்பீமியா இருக்கட்டும், அண்ட் குட் நைட்லயா இருக்கட்டும். ஸோ பட் இதுலயும் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டபிளான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு ஆங்கிரி பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் இஸ் அக்ரெசிவ், இஸ் லைக் ஒரு மாதிரி வயலண்டா இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு லைக் இது ஒரு ட்ரோப்பாவே இருக்கும் தெரியுமா, ஆங்கிரி பாய் ஃப்ரெண்ட் ட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குன்னு ஒரு சில கிளீஷேஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் ரெட்டி அந்த மாதிரி படத்தெல்லாம் அந்த கம்பேரிஷன்ஸ் ஆர் அந்த சில கிளீஷேஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நீங்க யோசிச்சிங்களா இந்த கேரக்டருக்கான? நான் இப்ப நான் ஒண்ணு சொன்னேன், இது வந்து ஒரு ஆர்கிடைப் மாதிரி அந்த மாதிரி வந்து கேரக்டர் ஸ்டடியா நான் எடுக்கல. எனக்கு இப்ப இந்த கேரக்டர் சொன்ன உடனே எனக்கு வந்து என் ரியல் லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அப்படி பார்த்துருக்கிறேன். ஓகேங்களா, போன் பண்ண மாட்டோம்டான்னு சொல்லிட்டு டப்புன்னு போனை உடைச்சவங்களா எனக்கு தெரியும். ஓகேங்களா, சோ நான் என்ன நினைச்சேன்னா, கூடுமான வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து ஒரு பார்ட்டிகளா எடுத்துதான் அருணை வந்து பில்ட் பண்ணது. ஓகேங்களா, ஆனா எங்களுக்கு வந்து எங்க டைரக்டரும் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா, நான் வந்து தலைவா இது இப்படி வச்சுக்கிட்டுமான்னு சொல்லி கேட்க எங்களால வந்து அந்த இப்ப நான் எனக்கு ரொம்ப கான்பிடண்டா இருந்தது. இப்ப படத்தை பார்த்த பிற்பாடு இது வந்து அர்ஜுன் ரெட்டி உடைய ஐடியாலயோ அரல்ஸ் அதுல பிறந்த அது நீங்க இப்போ நேச்சுரலா இப்ப பெருசா ஐடியா இல்லைங்க, வெறும் சின்ன ட்ரைலர் போஸ்டர்ஸ் பார்த்துல இந்த படத்தினுடைய சோல வந்து நீங்க ஈஸியா வெறும் போஸ்டர்ஸ் வச்சு ஈஸியா பண்ணிக்க முடியும். இல்ல இப்ப சரி, அதை விட்டுட்டு இப்ப நீங்க அவரு ரொம்ப கோவப்படுறாரு, அவர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து will start hating him உங்களுக்கு தோணுச்சா? இல்ல அதான் ஹேட் பண்ணாலுமே இல்ல, கடைசியில படம் முடியும் போது இல்ல அவன் அவ்வளவு வெறுக்கத்தக்க ஆள் இல்லைங்கிறது தெரியும். ஏன்னா அவன் இப்படி இருக்கிறவன் என்னவா மாறுறான், காதல் வந்து அவனை என்னவா மாத்துதுங்கிறது தான் கதை. ஓகே ஓகே. இப்போ கண்ணா ரவி, இப்போ உங்க கேரக்டர் வந்து லைக் யூஸ்வலி அதுலயும் சில ஒரு கிளீஷே ட்ரோப்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஹீரோயினோட மேல் ஃப்ரெண்ட் அப்படின்னாலே ஒன்று அவங்கள ஈஸியாக ஹேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க படத்தில், ஆர் ஒரு they'll be played for laughs. ஸோ இது அந்த மாதிரி தெரியல, இட் சீம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ எந்த அளவுக்கு இந்த கேரக்டர் இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் ப்ராமினென்ட்டா இருப்பாரு? எந்த அளவுக்கு இந்த கேரக்டர் இல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த லைக் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்படின்ற ட்ரோப் இருக்கும்ல, அதுல இருந்து இது எந்த அளவுக்கு விலகி இருக்கு கேட்கிறேன். இது விலகி இருக்கிறதுனால தான், அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்ல இருந்து விலகி இருக்கிறதுனால தான் இந்த படமே நான் பண்றேன். ஓகே நைஸ். சோ இது ஒருவேளை இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்ல இருந்த ஷேட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் நான் சொல்றேன், இந்த கேள்வி மட்டும் நான் சொல்றேன். இல்ல என்னன்னா, பொதுவா ஜென்ரலா நான் இப்போ முன்னாடி ஒரு 2 இன்டர்வியூஸ்ல சொன்னேன், பட் நான் இங்க சொல்றதும் இன்னும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா இன்னைக்கு வந்து ஒரு ஃபீமேலோட ஃப்ரெண்டுன்றது வந்து இருக்குல்ல, அதுக்கு வந்து நேம் காலிங் வச்சு அவனை வந்து இழிவுபடுத்தி, ஓகேங்களா, அது எந்த ஆபத்தான போக்கு கொண்டு போகுதுன்னா, ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது, அவன் இன்டென்ஷனே என்ன தெரியுமா, அவன் வந்து கை வைக்கிறதுக்கு தான் வந்து அப்படியான பேச்சுகள்லாம் வந்து ரொம்ப இந்த வசைகள்லாம் வந்து ஒரு ஆண் பெண் ஒருவனுடைய ரொம்ப கொச்சைத்தனத்துக்கான இடத்துக்கு தான் கொண்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து எந்த இடத்துலயுமே நீங்க வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆணுடைய நீட் நாட் பி ரொமான்டிக் பார்ட்னர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ஒரு இடத்துல நீ வாழவே முடியாது இன்னைக்கு. ஓகேங்களா, இப்ப எனக்கு வந்து என்னோட ஸ்கூல்ல இருந்து என் கூட படிச்ச எத்தனையோ விமன் ஃப்ரெண்ட்ஸ்னால என் லைஃப் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு. ஓகேங்களா, எனக்கு எத்தனையோ கஷ்டமான காலகட்டங்கள்ல அவங்க இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமா இந்த ஸ்கிரிப்டை நான் அவங்க கிட்ட கொடுத்து இதுக்கு சரியா இருக்காங்களா, திவ்யா கேரக்டர் சரியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி, அப்ப எனக்கு என்ன கண்ணா மேல எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குன்னா, இந்த மாதிரியான ஹசர்ட்ஸ் வரலாம். ஓகேங்களா, பட் ஆனா அவர் ரொம்ப தைரியமா, இப்ப சொன்ன மாதிரிதான் அவர் ரொம்ப தைரியமா இல்ல நான் பண்றேன்னு சொல்லி எடுத்ததுதான். ஏன்னா இதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். ஆக்சுவலா இந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவர் சொன்ன மாதிரி தான், இப்போ ஜென்ரலா நம்ம ஒரு ரோல் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ ஒருவேளை நம்ம லைஃப்ல பார்த்த ரோலா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஈஸியா லைஃப்ல இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இல்ல ஒருவேளை நம்ம அறிவிக்கே எட்டாத ஒரு பீரியட்ல செட் பண்ண ஸ்டோரினா அதை உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது, படிச்சுதான் பார்க்க முடியும். இந்த ரோல் வந்து இட் வாஸ் சோ ரிலேட்டபிள் டு மீ.
லைக் எனக்கு வந்து இது நான் மத்தவங்கள பார்த்து என்னோட ஃபுல் இது வந்து உள்ள இருக்கு. அதாவது என்னையே நான் கொடுத்துருக்கேன் இந்த கேரக்டர் அந்த மாதிரி இருக்கு. ரிலேட்டபிளா இருந்துச்சுன்றீங்களா? Yeah, for me it was very relatable. ஓகே. அதான் அது வந்து இதுக்கு வந்து பெருசா ப்ரிப்பரேஷனோ எதுவுமே தேவைப்படல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வியாஸ் ஐ திங்க் வியாஸ் பேசும்போது அதான் சொன்னேன், எனக்கு நீங்க ஏன் வேணும்னா நீங்களும் அதை போதும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னா. ஓகே. இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, கூடுமான வரைக்கும் அருணுடைய மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகே. ஷேடோ. ஆமா, ஷேடோ கிடையாது, அப்படியே ஆப்போசிட் இதுல இருக்கிறது தான். ஓகேங்களா? நீங்க வந்து கூடுமான வரைக்கும் இவர் அவரா இருந்திருக்க சான்ஸ் இருக்கலாம், இவர் அவரா இருக்க சான்ஸ் இருக்கலாம், நீங்க பர்சன்டேஜ் வந்து மாறிட்டே இருக்கலாம். சோ இந்த டைனமிக்ஸ் பிளே பண்றதுக்கான ஒரு ஆக்டர் அண்ட் ரியலி கிளாட் இவர் ஒத்துக்கிட்டாருன்றதுல இவர் பண்ணாரு. இல்ல நிஜமா சொல்றேன், நாங்க வந்து இந்த 2 வேஷத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் முன்னாடியே எனக்கு அதை சொல்லிட்டாரு, இந்த 2 வேஷத்துக்கு ஆள் இல்லாம தான் சுத்தி நின்றோம். அப்புறம் நல்ல வேலை கண்ணா வந்தாரு, அதுக்கப்புறம் கௌரி வந்தாங்க. கௌரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே சொல்லிருந்தோம், வெல்கம் டு தி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. Thank you. பட் நீங்க மாடல் சென்னையில பாத்துருக்கோம், பட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தமிழ் இல்லையா? ஸோ பட் அப்பார்ட் ஃப்ரம் தி ஆப்வியஸ் கொஸ்டின், அதாவது லாங்குவேஜ் இஷ்யூஸை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கல்ச்சுரல் ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சா அந்த கதையில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு? லைக் how was the difference between? I just felt the language itself was different. Working style, I know everybody makes films in the same way, so ange enakku perusa difference therla, and just I had to understand the script. I mean, because my mother tongue is Telugu, usually you tend to think in your mother tongue and you emote in your mother tongue more than any other language. So enakku appdi irundhuchu, adha na appdiye konjam avoid panni na தமிழ்ல இந்த ஸ்கிரிப்ட் இந்த கேரக்டர் மாதிரி திங்க் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. as I told before, I had very good help from everybody, just not the actors, everybody on the set, cinematographers, assistants irukattum, assistant directors irukattum, everybody. I just keep asking everybody questions, so that was very very so நீங்க தமிழ்ல நீங்களே டப் பண்ணிருக்கீங்களா அந்த படத்துக்கு? நைஸ் நைஸ். நீங்களும் தெலுங்குல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ டப்பிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அவருக்கு. So did you get any pointers from him? Of course, he was the one who was sitting in the dubbing studio and helping me dub. So அது வந்து எனக்கு, if I thought I did a good job in dubbing, credit goes to Mani and Vyas. ஓகே. உங்ககிட்ட உங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கதை வந்து ஸ்பேன் ஆஃப் 6 இயர்ஸ் நடக்குது இல்லையா? 6 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு பெரிய ஆர்க்கே போகுது. ஸ்டார்டிங்ல அந்த ஹனிமூன் ஃபேஸ் இருக்கும், சர்பி யங், அதுக்கப்புறம் ஒரு ரஃப் பேட்ச், பயங்கரமான ரஃப் மாதிரி இருக்கு. ஸோ அந்த டிரான்சிஷனை காமிக்கிறதுக்கு நீங்க ஆக்டர்ஸா என்ன மெனக்கிட வேண்டியது இருந்துச்சு? அப்ப ரொம்ப காஸ்மெட்டிக்கலா அது ரொம்ப பிரச்சனை. அது எங்க வேலை கிடையாது, எங்க காஸ்டியூமர்ஸ் மேக்கப் மேன் அவங்க. இல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் வைஸ் அது மட்டும் கொஞ்சம், ஏன்னா இப்ப ஒரு காலேஜ் பாய்க்குன்னா நான் கிட்டத்தட்ட ஐ ஹேட் டு பெர்ஃபார்ம் லைக் 10 years younger than my actual age. ஓகேங்களா? 10 more than 10ல அப்படி பண்ணணும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு கஷ்டம். ஏன்னா லைக் திடீர்னு ஒரு வைப்ரண்டான காலேஜ் பாயா உங்களோட ரொம்ப அட்ரினல் இதுல இருக்கிற ஒரு பையனா பண்றதுதான் எனக்கு. அது எப்படி பண்ண காலேஜ் நம்ம எப்படி இருந்தோம்னாக்கா கட் பண்ணா ரொம்ப சோக மியூசிக்கா சி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ என்னோட காலேஜ் லைஃப்ல இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுக்க முடியாது. ஸோ பட் ஆனா ஜென்ரலா நம்ம காலேஜ் பசங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பயங்கரமா காலேஜ்ல அப்படி வரும்போது ஒரு ஸ்வாக் எடுத்துட்டு வருவாங்க. அதை ட்ரை பண்ணி மிமிக்ரி பண்றது ஆக்சுவலா ரொம்ப சட்டலா சொல்றாரு. எமோஷனல் வைஸா வந்து எமோஷனல் வைஸா அது இருக்கட்டும், பட் ஆனா வந்து லுக் வைஸாவே சொல்றேன் நான். இந்த ஃபர்ஸ்ட் he reduced weight, he was so keen on reducing weight. பாக்கும்போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். ஆமா, அதான் கேக்குறேன். திடீர்னு வந்து எங்க போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்தாரு, அந்த காலேஜ் போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு, ஏன்னா வாங்க ஒரு டீ சாப்பிடலான்னு. ஐயா என்ன இது இவ்வளவு சொல்றாங்க, இப்படி இல்ல பேசுறாங்க. அந்த பிசிக்கலி பத்தி நான் சொல்றேன். within a short span of time, I guess, like என்ன not even 2 weeks, 2-3 weeks, ஒரு 15 days இருக்கும். 15 days 20 days கேப் இருக்கும். 20 daysல டிராஸ்டிக் சேஞ்ச். அதான் சொல்றேன். அதுல இப்ப நம்ம ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வெயிட் ரெடியூஸ் இதனால இது அதான் சொன்ன அந்த அது மட்டும் சரி போயிடாது. பிசிகாலிட்டி பத்தி நான் கேக்கல, நீங்க உடம்பு குறைச்சீங்களான்னு கேக்கல. இல்ல அதுவும் பாதி ஹெல்ப் பண்ணோம் தான். அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஃபேஸ் பெரிய எஃபோர்ட் இருக்கு ஆக்சுவலா. இல்ல அதான் சொல்றேன், அதுவும் உண்டுதான். பட் எனக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி பண்றது. ஏன்னா first we shot all the rough patch portions, and our assistant director one guy Sugan is there. If we both sit and talk happily, he can't see, he's like
First நீங்க ரெண்டு பேர் ஆமா. don't sit அதே together. போல நான் நார்மலா நான் சிரிச்சு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் சிரிச்சு பேசினா அவன் என்னை முறைப்பா, என்ன சிரிக்கிறீங்க அப்படிமா, மூட்ல இருங்க. அதனால எனக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒரு 50 நாள் சிரிக்கிறதே மறந்து போச்சு. எப்படி சிரிக்கிறது, பசங்க பொண்ணுங்க பேச விடாது. So flashback portion வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் compared to the present day. So we've shot so much in the present day scenario. திருப்பி நம்ம அந்த காலேஜ் போர்ஷன் ஷூட் பண்ணோம்னா now we both should sit and talk to each other, smile ரொம்ப weird இருந்துச்சு. we are like full 3/4 film we have been doing it in the other way. திடீர்னு லாஸ்ட் வந்து ஹாய் அப்படினு லவ்விடாவியா பண்ணனும்னா it was which is the most fun to do. everything was fun. rough patch-ஆ இல்ல ரெண்டு நாங்கலாம் வந்து இப்ப கோகர்னால ஷூட் பண்ணும்போதெல்லாம் எங்களோட ஷூட்டிங் ஷெட்யூல் சொல்றேன், காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 2 மணி வரைக்கும். இந்த மாதிரி 7 நாள். Okay. Like entire second half was shot in 7 days. Okay. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ we had to work like ரொம்ப கொடூரமான ஒரு ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு என்ன ரொம்ப பெரிய சந்தோஷம்னா, சில படங்கள்ல வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப அப்படி இருக்கும். ஓகேங்களா, என்னடா இது வெயிட் பண்ண வைக்கிறாங்க, ஆர்எல்ஸ் நிறைய ரீசன்ஸ்க்காக ப்ராசஸ் ரொம்ப போரிங்கா இருக்கும், ஆர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ப்ராடக்ட் நல்லா வந்துடும். சில படங்கள்ல வந்து அப்படியே ஆப்போசிட். இந்த ஒரு படத்துல வந்து எனக்கு ப்ராசஸும் செம்ம ஜாலி, ப்ராடக்டும் நல்லா வந்துச்சுன்றதுனால நான் பயங்கர ஜாலியா இருந்தேன். முக்கியமா இது காரணம் வந்து அந்த என்டையர் டீமோட ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, எல்லாரும். எக்ஸாக்ட்லி என்டையர் டீமே சொல்றேன், டைரக்ஷன் டிபார்ட்மென்ட்டும் சரி, சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மென்ட், காஸ்டியூம், ஆர்ட், எவ்ரிபடி எல்லாரும் ஒரே வைப்ல வந்து அப்படிதான் போச்சு. நீங்களும் உங்க காலேஜ் தான் படிக்கிற மாதிரி உங்க கேரக்டரும் எல்லாமே February 9 நான் நிஜமாலே சொல்ல வரீங்கன்னு நினைச்சிட்டு வந்து பார்த்து கொண்டீங்க. And thank you so much. Thank you so much.